ஹை ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோங்க? ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி சிம்பிள்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். ஸோ சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? இதில் ஏவும் பியும் என்ன அப்படின்னா ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏவும் பியும் என்னதுங்க? ஆப்பரன்ஸ். ப்ளஸ் ஈக்குவல் டு இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு போட்டிருக்கிறது ஆப்ரேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லலாம். கரெக்டுங்களா? ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னதுங்க? சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்பரன்ஸ் அப்படின்னா சிஏபி இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோங்க? ஆப்பரன்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு வேல்யூவில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. இந்த ஃபுல்லாக இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தென் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிஷன், லாஜிக்கல், பிட்வைஸ், மெம்பர்ஷிப், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. டுடே நம்ம ஒரு 3 or 4 ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுங்க? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன? ஜஸ்ட்டு ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன். ஸோ இந்த மாதிரி மற்ற எல்லா லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. கரெக்டுங்களா? பட் பைத்தானில் எக்ஸ்ட்ரா 2 ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா எக்ஸ்போனன்டேஷன் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள். ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துக்கிறோம். அகெயின் பிரிண்டில் ஏ மைனஸ் பின்னு தரோம். பிரிண்டில் ஏ இன்ட்டு பி, ஏ டிவிஷன் பி. ஏ டபுள் ஸ்டார் சொன்னாங்களா? ஸோ எக்ஸ்போனன்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து என்னன்னா ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவோம். டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் என்னதுங்க? ஃப்ளோர் டிவிஷன். ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். பட் எக்ஸ்போனன்டேஷனுக்கும் டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 10 + 2 எவ்வளோங்க? 12 டிஸ்பிளே ஆகிருக்கு. தென் ஏ மைனஸ் பி 10 - 2 8 நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. கரெக்டுங்களா? தென் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்னதுங்க? 10 × 2 20. ஏ டிவிஷன் பி. டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா டிவிஷன்னா இது, ஃப்ளோர் டிவிஷன்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கிறது. டிவிஷன் அப்படிங்கிறது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூவை டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் பைத்தானில். ஃப்ளோர் டிவிஷன்னா ரவுண்ட் வேல்யூ. இப்போ நீங்கள் 11 வந்து 2ஆல் டிவைட் பண்ணாலும் 5.2 அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க? 5.5ன்லாம் டிஸ்பிளே ஆகாது. ஜஸ்ட்டு ஃப்ளோர் டிவிஷன். அதையும் உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். தென் டிவிஷனுக்கும் மாடுலோ டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்க? டிவிஷன் அப்படின்னா எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ. மாடுலோ டிவிஷன் அப்படிங்கிறது என்னதுங்க? ரிமைனிங். ஸோ மாடுலோ டிவிஷன் அப்படின்னா ரிமைனிங் வேல்யூ வந்திருக்கு. 10 மாடுலோ டிவைடட் பை 2, 5 2s are 10. ரிமைனிங் என்ன இருக்குங்க? 0. ஸோ அந்த 0 தான் இது. தென் எக்ஸ்போனன்ஷியேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 10 2 டைம்ஸ் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னதுங்க? ரூட் எடுக்கிற மாதிரி. இப்போ ரூட் அப்படின்னா என்ன பண்ணுவோங்க? 10 × 10 2^2 அப்படின்னு கொடுத்தா என்னது? 2 × 2. கரெக்டுங்களா? அப்போது 10 × 10 100 வந்திருக்கு. இதுவே மல்டிப்ளிகேஷன்னா என்ன வருங்க?
10 into 2 20 வரும். இது ஸ்கொயர் ரூட் மாதிரி. 2 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் 10 மல்டிப்ளிகேஷன் பண்ணி வர்றது தான் என்னதுன்னா எக்ஸ்போனன்ஷியேஷன் ஆப்ரேட்டர். தென் ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறது ரவுண்ட் பாயிண்டில் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இங்கே நான் 11 கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். 11 + 2 13 மைனஸ் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், டிவிஷனுக்கு 5.5 வந்திருக்கு. ஃப்ளோர் டிவிஷனுக்கு என்ன வந்திருக்குங்க 5. பிகாஸ் ரவுண்டட் வேல்யூ மட்டும்தான் ஃப்ளோர் டிவிஷன் டிஸ்பிளே பண்ணும். தென் மாடுலோ டிவிஷன்னா ரிமைனிங் நம்மளுக்கு 1 வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஏன் 1 அப்படின்னா 11 2வால் டிவைட் பண்ணுவீங்க. 5 2s are 10. ரிமைனிங் என்ன இருக்குங்க 1. ஸோ அந்த 1 தான் இங்கே. தென் 11 2 டைம்ஸ் போடணும், ஸ்கொயர் ரூட் மாதிரி. ஸோ 11 into 11 121. கிளியருங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னதுங்க? இப்போ நம்ம மேலே போட்டிருக்கோமா, இதுவே என்ன அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட் தான். a = 11. ஸோ 11ங்கிற வேல்யூ நம்ம எதுக்கு அசைன் பண்ணியிருக்கோங்க? ஏக்கு அசைன் பண்ணியிருக்கோம். தென் b = 2. அப்போ 2ங்கிற வேல்யூ நம்ம எதுக்கு அசைன் பண்ணியிருக்கோங்க? பிக்கு அசைன் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை நம்ம ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக யூஸ் பண்ண போகிறோம். a = a + bன்னு கொடுப்போம். இப்போ பிரிண்ட்டில் ஏவை பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வருங்க? ஏவையும் பியும் ஆட் பண்ணி 13 வரும். இது நம்ம எப்பவும் போல் எழுதுனது. இதவே நம்ம ஷார்ட் ஹேண்டாக எப்படி எழுதலான்னா a + b. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா a = a + bன்னு தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன மீனிங்க? a + bன்னு சொன்னோம்னா a = a + bன்னு மீனிங். சேம் அதுக்கும் 13 தான் வந்துச்சு, இதுவும் 13 தான். கிளியருங்களா? ஸோ ஷார்ட் ஹேண்டாக நம்ம எழுதலாம். இதுவே a = a + 6ன்னு கூட கொடுங்க. அப்போது 11 + 6 என்ன வருங்க? 17. இதுதான் ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்துக்குமே போடலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தா எல்லா ஆப்ரேட்டர்ஸும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் பண்ணங்காட்டிக்கு 17, மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மைனஸ் பண்ணும்போது ஏழு என்ன வேல்யூ இருக்குங்க? 17. 17 - 2 15 நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? 17 - 2 என்னதுங்க? 15. தென் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுங்கள். b = a. b மல்டிப்ளிகேஷன் = a. இப்போ பிரிண்டில் நம்ம b கூட பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுங்க? பியில் ஆல்ரெடி 2 இருக்கும். அப்போது 15 × 2 13 டிஸ்பிளே ஆகிருக்கு. கிளியருங்களா? ஸோ இதே மாதிரி தாங்க ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா எல்லா சிம்பிள்ஸ்க்கும் நீங்கள் இப்படி அசைன் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது b = b ஃப்ளோர் டிவிஷன் 2ன்னு கொடுக்குறீங்கன்னு வைங்க. அதை நம்ம எப்படியும் கொடுக்கலாம். b ஃப்ளோர் டிவிஷன் = 2ன்னு கொடுக்கலாம். ஸோ இது நார்மலாக அசைன்மெண்ட் பண்ணுறது, இது ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணுவோங்க? மேலே கொடுத்துருக்க மாதிரி b = b ஃப்ளோர் டிவிஷன் 2. இதுதான் அதோட மீனிங். கிளியருங்களா? ஸோ இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் இதை பிரிண்ட் பண்ணியே பார்க்கல. கரெக்டுங்களா? ஸோ பிரிண்ட்டில் பியை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போது 7 ஃப்ளோர் டிவிஷன் எடுத்திருக்கீங்க. கரெக்டுங்களா? ஃப்ளோர் டிவிஷனை என்ன பண்ணுங்க? ரவுண்ட் வேல்யூவை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இது கிளியருங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். ஸோ கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்னால் என்னதுங்க? லெஸ் தென், கிரேட்டர் தென், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். C++ ஜாவால நம்ம என்ன சொல்லுவோங்க? ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம்.
ஏக்கும் பிக்கும் ரெண்டு ஒரு வேல்யூ ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருப்பீங்க, ரெண்டு வேரியபிளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஏ ஈக்குவல் டு 11 கொடுத்துட்டீங்க, பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோங்க 2 கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ண போகுது. ஏ ஈக்குவல் பி ஜஸ்ட் ரன் பண்ணி பாருங்க, ஃபால்ஸ். ஏன்னா ஏவோட வேல்யூ என்னதுங்க 11, பியோட வேல்யூ 2, ஸோ ஃபால்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஏ நாட் ஈக்குவல் பி. ஓகேங்களா, அடுத்தது ஏ நாட் ஈக்குவல் 11. A less greater than B. A less than B. அடுத்தது என்ன சிம்பிள் வருங்க, less than or equal to B, greater than or equal to, நம்ம B தான் தரணும் இல்லை, எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். A வந்து greater than or equal to 411 தர்றேன். ஓகேங்களா, இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இப்போ நம்ம இதை ரன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன வந்திருக்குங்க, ஏ ஈக்குவல் பி, ஃபால்ஸ். ஏன்னா 11 2 ஈக்குவல் இல்லை, ஸோ ஃபால்ஸ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஏ நாட் ஈக்குவல் பி, ட்ரூங்களா, ஏங்கிறதுக்கு வேல்யூ 11, பிக்கு வேல்யூக்கு 2, ஸோ நாட் ஈக்குவல் அப்படிங்கும்போது ட்ரூ. தென் ஏ நாட் ஈக்குவல் 11, ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னதுங்க 11. நிறையா பேர் கேட்குறாங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா லெஸ் தென் இல்லைன்னா ஈக்குவல்னு செக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கே நாட் ஈக்குவல்னா ஈக்குவல் வந்திருக்குல்லங்க மேடம். ஸோ ஈக்குவல்லாம் இல்லைங்க, நாட் ஈக்குவல், அவ்வளோதான். ஈக்குவல்னா மட்டும்தான் ட்ரூன்னு வரும். நாட் ஈக்குவல் நான் கேட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க 11 வேல்யூ தான் கொடுத்துருக்கோம், பட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ஃபால்ஸ். இது ஈக்குவல் மீனிங் கிடையாது, நாட் ஈக்குவல், ஸோ ஃபால்ஸ். ஏ கிரேட்டர் தென் பி, ட்ரூ. ஏ லெஸ் தென் பி, ஃபால்ஸ். ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பி, சேம், அதுவும் ஃபால்ஸ். ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், அந்த மாதிரி நீங்கள் ஏ கொடுத்துருக்க வேல்யூவை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். இல்லை அப்படின்னா நாட் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மீனிங் நாட் ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். ஸோ இப்போ ஏ கிரேட்டர் தென்னா இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவல் 11 இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் கண்டிஷன். ஸோ ட்ரூ. ஏ அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னதுங்க 11. கிளியருங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, டுடே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். மேபி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் போடுற வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கணும்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.